வெளியில் எவ்வளோ செடிகள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கார்டனுக்கு வெளியில். இப்போ நம்ம கார்டனுக்கு உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வச்சுருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஷெட்டு போட்டு வச்சுருக்கோம். இது ஷெட்டு பிளான் பண்ணோம், பட் இப்போது அது ஷெட்டு ஓல்டானோன்னா இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த கார்டனை உடைச்சி கீரை செடி வச்சுருக்கோம், அதாவது அகத்திக்கீரைம்பாங்க. நான் ஃபர்தர் வீடியோவில் ஒவ்வொன்றும் என்னென்ன யூஸ் என்னென்னதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம கார்டனுக்குள்ளே போகலாம். கார்டனுக்குள்ளே வந்தோன்னா இந்த சைடு தெரிகிறது பார்த்திங்கன்னா லெமன்னு சொல்லுவாங்க. அந்த டீ லெமன் யூஸ் பண்ணும்போது இந்த யூஸ் பண்ணால் அந்த லெமனோட ஸ்மெல் அப்படியே இருந்துகிட்ருக்கும். அது சும்மா எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் வச்சோம், அது அப்படியே ஈல்டாக நல்லா வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே வச்சுருக்கோம். இதாங்க நம்ம கார்டன். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 15 days ஆச்சு. நம்ம தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டிருப்போம், பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த கார்டன் எப்படி இருந்தது, எப்படி ரெடி பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தக்காளி ஈல்டுக்கு வந்திருக்கு, பட் நம்ம ரெடி பண்ணணும். இதை வந்து கொடி கட்டணும். அது குச்சி ஊனி தான் கொடி கட்டணும். அது குச்சி ஊனலாம் இல்லைனா ஸ்டே கம்பி கட்டி அதுக்கு மாதிரி கொடி கட்டணும். பட் இது ரெடி ஆகிடுச்சு. பட் நமக்கு டைம் இல்லாதனால ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு இதுவும் பார்க்குறதுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இது இந்த 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 கத்தரி கண்ணை பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. இது கூட வச்சது அந்த சைடு வந்து பெருசாக இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட், இங்கே ஏன் சின்னதாக இருக்குது அங்கே ஏன் பெருசாக இருக்குதுன்னு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இந்த சைடு பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்கிறதுனால ஃபுல்லாக நிழல் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நிழலில் வைக்கிற எந்த இதுவுமே கொஞ்சம் அந்த இது வந்து க்ரோத்து அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் மட்டும்தான் இது எப்படி இருக்குது. அதுவும் வந்துடும் பெருசாக. அது வர்ற ஃபாஸ்ட்டுக்கு இது வராது, பட் ஆனால் வந்துடும். பார்த்திங்கன்னா தக்காளி, கத்தரி, மிளகாய், முட்டைக்கோசு எல்லாம் வச்சுருக்கோம். நமக்கு இப்போ நம்ம என்ன கார்டன் ரெடி பண்ணிவிட்டு அந்த கன்று எடுக்க போவோம். அங்கே என்னென்ன இருக்கோ அதை நம்ம பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா கொய்யா அந்த சைடு பார்த்தோம்ல, அது அப்படியே கார்டனுக்குள்ளே அந்த ஓப்பன் ஏரியா இருக்கும், அதுக்குள்ளேயே உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்படியே விட்டாச்சு. அவங்க கொஞ்சம் இதெல்லாம் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப் லைன்லாம் போட்டு ரெடி பண்ணோம். பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ட்ரிப் லைன் ரிமூவ் ஆகிருந்தது, கொஞ்சம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் இன்னும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது தண்ணி விடுறதுல, அதை கொஞ்சம் பண்ணிட்டோன்னா அப்படியே போயிட்டுருக்கோம். நீட்டாக பண்ணிக்கலாம். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். பல்ல பார்த்திங்கன்னா அந்த பறவைகள்லாம் வந்துடும். அப்படியே அதோட வேலையை பார்த்துட்டு அதுவே இனிமையாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். நமக்கு வேறு லெவலில் பூஸ்டப்பாக இருக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த களைகள்லாம் லாஸ்ட் டைம் எடுத்து ரிமூவ் பண்ணோம். இப்போ மறுபடியும் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம களைகள் எடுக்கணும். இந்த செடி ரெடி இந்த கட்டிட்டு ரெடி பண்ணணும். இதாங்க முட்டைக்கோஸ். பார்த்திங்கனாவே தெரியும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. மோஸ்ட்லி 90% எல்லாமே வந்துருச்சு. ஒரு 10% தான், 10 கூட சொல்ல முடியாது, ஒரு 5% தான் இன்னும் போயிடுச்சு. வச்ச எல்லாமே வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த மாதிரி களைகள் நம்ம கொத்தி விட்டோன்னா நீட்டாக இருக்கும், க்ரோத் நல்லாயிருக்கும். நம்ம வச்ச செடிகள் வந்து க்ரோத் நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக கொடுத்துட்டோம். ஸோ அதனால் கசிஞ்சு இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. இந்த சைடு வராமல் இருந்துச்சுன்னா அந்த களைகள் மண்டாது. தண்ணி எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ, தண்ணி எங்கெல்லாம் கொடுக்குறோமோ அங்கெல்லாம் களைகள் மண்டு. ஸோ நம்ம என்னென்னா ட்ரிப் லைன் ஏன் போட்டிருக்கோன்னா, இந்த ரேக்குக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி வரணுங்கிற மாதிரி போட்டிருக்கோம். அந்த ரேக்குள்ளே மட்டும் இருந்துச்சுன்னா செடிகளுக்கு மட்டும் யூஸ் ஆகும். அது செடிகள்லேயும் களைகள் வரும், நம்ம களைகளை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரிமூவ் பண்ணால் க்ரோத் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். கண்டிப்பாக இந்த வீக்கில் இந்த ஒர்க்கை முடிச்சாகணும். ஏன்னா செடிகள் வந்து கொடி கட்டினா தான் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக வந்துருச்சு. பூவெலாம் பூத்துருச்சு. தக்காளி வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும்போதே இதை ஃபீல் பண்ணி பண்ணும்போது தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக, அது அந்த விவசாயத்தில் ஊறி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய வரம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல், எந்த ஒரு பூச்சிகளும் வைக்காமல் நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கத்தரிக்கு வரும். அங்கே காமிச்ச கத்தரியும் இதுவும் சேம் தான், ஒரே இது தான், ஒரே ட்ரெயில் இருந்தது தான். பட் இங்கே அப்படி வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே சன்லைட் வந்து நல்லா கிளியராக இருக்கும். ஸோ அதனால் கிளியராக வந்திருக்கு. பார்த்திங்கனாவே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது. வேறு லெவல். ஏன்னா தெரியலங்க, சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்.
நல்லாயிருக்கும். இன்னொரு களைகள் பார்த்திங்கன்னா நமக்கு செடியோடவே வந்துடும். இந்த களைகளை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு க்ரோத் நல்லா கிடைக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு உரங்கள்லாம் கொடுக்குறப்ப அந்த களைகள் ஈஸியாக எடுத்துக்கும். செடிகள் வந்து 50% எடுக்குன்னா களைகள் 60% அந்த க்ரோத்தை எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம களைகளை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற செடிகளை தாண்டி களைகள் தான் ஈஸியாக க்ரோத் ஆகிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு லெவல் இருக்குது. அதாவது இங்கே உள்ளே நின்று கார்டனுக்குள்ளே நின்று அப்படி சுற்றி பார்க்கும்போது பச்சை பசேர்னு எல்லாமே சூப்பராக ஹாப்பியாக அப்படியே சந்தோஷமாக இருக்குது பார்க்குறப்போ. அந்த செடிகள் பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதோ அட்டாக் ஆகிருக்கு. நம்ம இன்னும் செக் பண்ணணும். ஏன்னா நம்ம செடிகள் வச்சதுக்கப்புறம் ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால உள்ளே வரவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் நம்ம வர்றோம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவும் நம்ம போட்டு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் வரவே இல்லை. 15 days மேலே ஆகிடுச்சு. இப்போ பார்க்கும்போதும் அவ்வளோ அழகாக இருக்குது. இடையில் ஒரு 2 days தண்ணி வந்து டிலே பண்ணி விட்டாச்சு. அதனால் இவ்வளோ ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஒரு 2-3 செடிகள் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ தண்ணி கண்டிப்பாக அதுக்கு நல்லா க்ரோத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி டீப் மடங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி வாட்டர் கரெக்டாக க்ரோத் இருக்காது, க்ளீன் இருக்காது. நம்ம வந்து செக் பண்ணி விடணும். ஆமாம் உள்ளே வரதே இல்லை. வந்தோன்னே அப்படியே மோட்டரை போட்டு விட்டு வெளிலேருந்து பார்த்துட்டு போயிடுறது. 1 or 2 இது மட்டும் பார்த்துட்டு. இதுதாங்க மிளகாய். பார்க்கும்போது எல்லா செடிக்குமே வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லா செடிகளும் நம்ம நினச்ச மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, பேர்ட்ஸ்லாம் அப்படியே காலையிலே வந்து இற தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்களுக்கு டைமிங்லாம் இல்லை, இடிஞ்சிருச்சுன்னா போதும் இற தேட ஆரம்பிச்சிருவானுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களைகள்லாம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக போயிடும். நிறைய களைகள் வர விட்டோன்னா அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நம்ம அதை முடிக்கணும். அதை பிளான் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். பாருங்கள், இதுவும் நல்லா ஃபீல்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, பூ வச்சிருச்சு. இதில் கொஞ்சம் அந்த பூச்சி அட்டாக் இருக்குது, அதை ரெடி பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியுது. இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா, இது ஆர்கானிக் முறையில் பண்ணுறதுனால நம்ம வந்து நீம் ஆயில் மட்டும்தான் கொடுப்போம். ஸோ வேறு எதுவும் கொடுக்குறதில்ல. அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதில் என்ன கெமிக்கல் வேணால் யூஸ் பண்ணி அடிக்கலாம். பட் நம்மளோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு நாம் வந்து எந்தளவுக்கு க்ரோத் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஆர்கானிக் முறையில் க்ரோத் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம லாஸ்ட் டைமே அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருந்தோம். நல்லா தான் இருந்தது. நீம் ஆயில் மட்டும் அதுவும் ஷாப்பில் வாங்கி அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை அடிப்போம். பட் இந்த லாஸ்ட் டைம் வெளியில் உள்ளே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வெளியில் அந்த இதை ஃபோக்கஸ் பண்ண மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த அந்த அந்த அகத்திக்கீரை கண்ணானது ஒரு 5-6 இது காஞ்சிருச்சு. ஸோ இருந்தால் அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணி தண்ணி விட ஆரம்பித்தோம். ஸோ அதில் கொஞ்சம் பாதி கன்று குலைச்சிருச்சு. நம்ம அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த சைடு ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்துடுச்சு. 1 or 2 கன்று போயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு, அதுவும் காஞ்சிடுச்சு. ஸோ ஒரு 4-5 இது காஞ்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுவும் காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துடுச்சு. ஸோ போதும். பட் இருந்தாலும் கரெக்டாக பண்ணியிருந்தோன்னா எல்லாமே வந்துச்சு. வச்சக்கணு எல்லாமே ரிசல்ட் இருந்தது. பட் நான் தான் கொஞ்சம் ஒர்க் பிஸி ஸ்டடியூலில் மறந்துட்டேன். உள்ளே மட்டும் தான் ட்ரிப் லைன் போட்டு தான் வெளியில் வந்து ஹோஸ் போட்டு தான் விடணும். அது பட் மறந்தாச்சு, அப்படியே போயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் அதை ப்ராப்பராக ரெடி பண்ணிப்போம். தப்பு நடக்கிற இயல்பு தான், அதை மறுபடியும் நடக்க விடாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அப்படியே செடி கீழேருந்து மேலே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். மைண்ட் எவ்வளோ தான் டிப்ரெஷனில் உள்ளே இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரீயாகிடும், மனசு லேசாகிடும். பட் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய பேக் என்னென்னா, இதில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு செடியில் அட்டாக் ஆகிடுச்சுன்னா எல்லாமே அட்டாக் ஆகிடும். ஸோ எல்லா இதுலேயும் அட்டாக் ஆச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படியே ஒரு மாதிரி, அதாவது எல்லோரும் இது செடி தான் நினைப்பாங்க. பட் அதை ஸ்டார்டிங்கிலேருந்து உணர்வுபூர்வமாக வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை யாரும் வந்து
இன்கம்காக இந்த விஷயத்த பண்ணுறதில்ல, பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அதுதான் அப்படின்ற மாதிரி அது ஏதாவது ஒன்று அட்டாக் ஆகி ஃபெயிலியர் ஆகிட்டாலோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் வெளியில் தெரியாது. பட் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பட் ஆனால் இதில் பெரிய வருமானம்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரையும். பட் இருந்தாலும் அது கடைசியில் இப்போ கூட்டி கழித்து பார்க்க போனால் லேபர் சார்ஜு அந்த மருந்து இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்க போனால் நமக்கு லாஸ் தான் வரும். பட் லாஸ் ஆனாலும் அந்த விவசாயிகள் எல்லாருமே அதை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் நமக்கு பெரிய லாஸில் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படியே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா இது வீட்டு யூஸ்க்காக மட்டும்தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. பட் இதை வந்து ஏக்கர் கணக்கில் பெருசாக பண்ணுறவங்களுக்கு தான், பெரிய லேண்ட் வச்சு பண்ணுறவங்களுக்கு தான் அது ப்ராப்ளம் இருக்குது. சொல்லப்போனால் ஊரில் நமக்கு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் பண்ணும்போது தான் அதோடய கஷ்டங்கள் என்னென்னு புரியும். பட் நம்ம இங்கே ஈஸியாக சொல்லிடணும். அங்கே ஊரில் இருக்க அம்மா மட்டும்தான் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை பார்த்துக்கிறாங்க. அவங்க ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயமும். அப்போ நான் சொல்லுவேன் இதெல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக சொல்லிடுவேன். பட் நம்ம ஒரு விஷயத்தை அதை பண்ணும்போது தான் நம்ம சின்னதாக ஒரு இல்லை ஷெட்டுக்குள்ளே அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போ தான் புரியுது அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் இப்படி தான் வரும். ஈல்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாம் எப்படி ஈல்டுக்கு வருது, என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுறோம், என்னென்ன நோய் வாய்ப்படுது, அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறோங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுவோம். நல்லா இருக்குது. இதை நினைக்கும் போதே பரவாயில்ல நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ இதுதான் கீழா நெல்லி. அது பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சக்காமாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வரும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா அரைச்சி குடிப்பாங்க. அது நல்லா ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபர்தர் வீடியோவில் என்னென்ன மூலிகை செடிகள் என்னென்ன நோய்க்கு பயன்படுத்துது, என்னென்ன ரெடி பண்ணுதுங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுவோம். பட் நமக்கும் ஐடியா இல்லாமல் தான் சேனல் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியாமல் நம்ம ஒரு கார்டன் ரெடி பண்ணுறது, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது, என்ன நிறைகள் என்ன குறைகள் இருக்குங்கிறத நம்ம அப்டேட் பண்ணலான்னு தான் நம்ம பிளான் பண்ணது. அதே மாதிரி தான் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஐடியா தோணியிருக்கு. என்னென்ன செடிகள் வந்து என்னென்ன மூலிகை மருந்தாக நமக்கு பயன்படுதுங்கிறத நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கு தனித்தனி வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கண்டிப்பாக அது அப்டேட்டில் இருக்கும், பிளானில் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா குப்பமேனி தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நல்லதுன்னா, இந்த ஏதாவது ஒரு விஷப்பூச்சியோ சின்னதாக ஏதாவது பூச்சிகள் கடிச்சிட்டாலோ அந்த தலையை சாப்பிட்டா ஓரளவுக்கு அதோட வீரியம் வந்து கம்மியாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நமக்கும் எக்ஸாக்டாக தெரியாது. நம்ம அந்த பெரியவங்க சொல்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். பட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுட்டு என்னென்னங்கிறத கிளியராக அப்டேட் பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருக்கேன். கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ரொம்ப டேஸ் கழித்து இதை ஃபுல் எக்ஸ்பிளைனாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுங்கன்னா இவ்வளோ தாங்க நம்ம ஷெட்டுக்குள்ளே நாம் என்ன பிளான் பண்ணியிருக்கோங்கிறது. அந்த லெமன் இது சொன்னலைங்க, அந்த லெமன் இதை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ அறுத்து அதை ரெடி பண்ணிக்கோம். ரொம்ப ஈல்டு வந்துருச்சு. நம்ம அறுத்து இது பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது இது கட் பண்ணி சுமல் பண்ணோன்னா லெமனே தூத்துரும். அந்தளவுக்கு சுமல் அதிகமாக இருக்கும். இதில் கொஞ்சம் களைகள் இருக்குது, நம்ம அதை ரெடி பண்ணணும். இதுதான் பார்த்திங்கன்னா எல்லோரும் வெற்றிலைன்னு நினைப்பாங்க. இது வெற்றிலை கிடையாது. ஆனால் கிராமத்தில் மட்டும்தான் இது இருக்குது. வள்ளிக்கிழங்கு செடின்னு சொல்லுவாங்க. இது கொடியில் ஓடி கிழங்கு வந்து மண்ணுக்குள்ளே வைக்கும். இது நல்லாயிருக்கும். பட் ஆனால் இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் இது பெருசாக அது அப்படி யாரும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது வள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் உணவுப் பொருளுங்கிற விஷயமே, அதாவது தீனி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறதே எங்களுக்கெல்லாம் அதை தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 செடி வச்சுருக்கோம். அதாவது கொடியாக வந்துட்டுருக்கு. அது ஆக்சுவலாக ஒன்று கொண்டாந்து வச்சோம். அது பெரிய கிழங்காக இருந்துச்சு, எடுத்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம். பட் இருந்தாலும் மறுபடியும் இங்கே ரெடியாகி வந்துட்டுருக்கு. இது சின்னதாக ஒரு இது பீஸ் கிடந்தாலே போதுங்க, அது அப்படியே கொடியாக மாதிரி வந்துடுங்க. லைட்டாக மண்ணில் பதிச்சு வச்சா போயிடும், வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் நமக்கு பார்த்திங்கன்னா கிழங்கு வைக்கும். கிழங்கு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிலையும் வந்து அது சின்னதாக அதோட சின்னதாக காய்க்கும். அதை முரணன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் வேச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும்.
பட் இது சிட்டிக்குள்ளே யாருக்கும் தெரிஞ்சதில்லை. பட் கிராமத்தில் இது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய உணவுன்னு சொல்லலாம். சைடிஷ்ங்கிறது கிராமத்தில் இருக்க எங்களுக்கெலாம் சைடிஷ்ங்கிற ஒரு விஷயமே இங்கே தான் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க. நாங்களாம் வளர்ந்து வர காலத்தில் சக்கரவள்ளி கிழங்கை வேச்சு காய வச்சு வத்தலை கொடுப்பாங்க, எந்த கிழங்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் எங்களோட சைடிஷ் இருக்கும். பட் இங்கே இப்போ தான் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சைடிஷ் வந்துருச்சு. அது உடல்நலத்துக்கு கேடுங்கிறதும் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் அண்ட் இதை கொடுக்குறாங்களோ அது எந்த அளவுக்கு கேடு விளைவிக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ என்னதான் இருந்தாலும் கிராமத்தில் அது வேறு லெவல் வாழ்க்கைங்க. இப்போவும் கிராமத்துலேயும் எல்லாமே ஈஸியாக உள்ளே அப்சர்வ் பண்ணி எல்லாமே உள்ளே வந்துருச்சு. ஸோ கிராமத்தில் இருக்கவங்க இப்போ பழகிட்டாங்க. அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டை தேடி ஓடி 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 வாழ்க்கையும் ஃபாஸ்ட்டாக போக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியில் நம்ம இருக்க கடனை பார்த்துடலாம். அப்புறம் சொன்னாலும் அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டை தேடி ஓடி ஓடி எல்லோரும் லைஃப்பை இழந்துட்டுருக்காங்க. அது யாருக்கும் தெரியறதில்ல. சரி, ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூலிகை செடிகள்லாம் இருக்குது. நான் இதை தனி வீடியோவில் கண்டென்ட்டாக நான் சொல்கிறேன். அது கண்டென்ட் பண்ணணுன்னு இருக்கேன். தனி வீடியோவாக போட்டு அது என்னென்ன யூஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்குது. இதுதான் மஞ்சள். எல்லாம் பக்கெட்டில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு மேமோட வீட்டில் வச்சு அவங்க ஓனாக பண்ணாங்க. ஒரு மாடியில் வச்சு, அது அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால அங்கே பெருசாக அலோவ் பண்ணலைங்கிறதுனால அந்த மேம் இங்கே கொடுத்து விட்டாங்க. ஸோ அதை நான் இங்கே வச்சு பாதுகாத்துட்ருக்கேன். இது குளுக்கோஸ் செடின்னு சொன்னாங்க. எதுக்கு பயன்படுத்துன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அதையும் நான் ஒருத்தராக கேட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தாங்க நிறையா இருக்கும். அதுவாக வந்தது. அந்த குருவிகள் வந்து பழங்கள் சாப்பிட்டு வந்து இங்கே அப்படியே இது பண்ணதில்ல. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்த விஷயங்கள். அதுதான் அரசங்கன்னு. இதுவும் அதுவாகவும் வந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் அரசங்கன்னு மட்டும்தான் இருக்கும். இந்த இதே தான் பக்கெட்டில் அரசங்கன்னு மட்டும்தான் இருக்கும். பட் இது நம்ம ஊரில் வைக்கணும்னு நினைக்கிறப்ப ஊரில் கிடைக்காது. இப்போ எங்கள் கார்டனில் சும்மா ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. இது சும்மா தண்ணி மட்டும்தான் விடுவோம். அந்த பூண்டு செடின்னு சொல்லுவாங்க. அந்த பூ வந்து எல்லோ கலரில் அழகாக இருக்கும். எல்லாமே இருக்குது. நான் இண்டிவிஜுவல் வீடியோவில் இதை தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா நாவல் பழம், இது ஜெர்ரி பழம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேம் ஓனாக வச்சுருந்தாங்க. பட் அவங்க அங்கே அதை வைக்கக்கூடாதுன்னு அசோசியேஷன்லேருந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுத்து விட்டாங்க. இதுதான் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டத்தி. இது ஆக்சுவலாக காய் காய்ச்சிருக்கு, பார்த்திங்கன்னாவே தெரியும். இது நிறைய காய்க்கும். இப்போதைக்கு அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஈல்டுங்கிறதுனால கம்மியாக வந்துட்டுருக்கு. இது அந்த வீட்டுக்கு அழகாக வைக்கிறத ஒரு செடி அழகுக்கு. இது பார்த்திங்கன்னா மாதுளை வந்துட்டுருக்கு. இங்கே அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது கொஞ்சம் நம்மள்கிட்ட. அதுக்கு தான் செவ்வாழை கன்று வைக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக அதை ஃபர்தராக வச்சிடலாம். ஏன்னா நமக்கு கண்டிப்பாக வச்சாகணும். ஏன்னா ஃப்ரீ ஃபேஸே விடக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த ஒரு போர் தாங்க. இந்த ஒரு போரை வச்சு தான் இவ்வளோ கார்டனையும் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. இது எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ட்ராகன் ஃப்ரூட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்துட்டு அதை நேம் வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. இது அடுத்தடுத்த வீடியோவில் நான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஷார்ட்ஸில் சின்னதாக அந்த மூலிகை செடிகள்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது பார்த்திங்கன்னா வைக்கும்போது எனக்கே டவுட்டாக இருந்துச்சு, இந்த லொக்கேஷனுக்கு வருமா வராதான்னு. பட் இதுவும் அந்த வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா அதுவும் சூப்பராக வந்துருச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கார்டனோட டேங்க்கு. இந்த ஒரு சிண்டெக்ஸ் டேங்கில் ஃபில் பண்ணி தான் கார்டனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பைப் லைன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ பைப் லைனில் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. வாட்டர் லைன் 24/7 நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது சிட்டிக்குள்ளே இருக்கனால 24/7 கரண்ட் பவர் இருக்கிறனால நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே கிராமத்துலன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பவர் ஷட் பவர் ஃபெயிலியர் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் காத்தடி டைம்லாம் அடிக்கடி ஃபீஸ் போகும். நம்மளால் கரெக்டாக ரொட்டீனாக ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. லாஸ்ட் டைம் அவ்வளோ டைம் வந்து ஃபீஸ் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. மோட்ரு கரெக்டாக போட முடியாது, அங்கே லோ வோல்டேஜ் வேறு அடிக்கடி அதிகமாக வரும். ஸோ சிட்டியை பொறுத்தவரையும் அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. பார்த்திங்கன்னா அந்த கொய்யா, அதாவது இது வந்து ஒயிட் கொய்யா, பக்கத்தில் இன்னொரு கன்று வச்சுருக்கோம் ரெட் கொய்யா. இது பார்த்திங்கன்னா செர்ரி பழச்செடி. ஈஸியாக எக்ஸாக்டாக நமக்கு தேவையான அளவு
எல்லாமே நம்ம முன்னாடி வச்சுருக்கோம். இதெல்லாம் இந்த மாதுளைன்னு பார்த்திங்கன்னா ரூம் வந்து புதுசில் ஸ்டார்ட் பண்ண புதுசில் போத்தீஸில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த மாதுளை செடியெல்லாம். அப்போ கொண்டா சும்மா வச்சோம், அது வந்துடுச்சு. தண்ணி மட்டும் விட்டுட்டு வேறு எதுவும் பெருசாக பண்ணல. இது பார்த்திங்கன்னா கொய்யா நம்ம நண்பர் ஒருத்தர் அவங்க தோட்டத்தில் வச்சது எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ நம்மளும் கொண்டாந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் வச்சாச்சு. அப்படியே வந்துடுச்சு, நீட்டாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு லொக்கேஷன் காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேயும் நிறைய செடிகள் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த செடி பேரிச்சம்பழம் இப்போ சாப்பிட்டு போட்டோம், அது வந்துடுச்சு. ஆட்டோமேட்டிக் வந்துட்டுருக்கு. இது முருங்கைக்கண்ணை வச்சோம், பக்கெட்டில் வச்சோம். அதை அப்படியே வச்சிட்ருக்கோம். அப்படியே தண்ணியெலாம் அது பெருசாக விடுறதில்ல. பட் இது காற்றோட இதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. காற்றோட்டத்தில் இருக்க ஈரப்பதத்தை எடுத்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்பேஸில் தான் நம்ம வந்து செவ்வாழை கட்ட வைக்கணும். ஃபர்தர் வீட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது. லாஸ்ட் டைம் குப்பை கிடந்தது, அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது தென்னை மரம், இது ஆட்டோமேட்டிக்காக வந்தது. பார்த்திங்கன்னா காய் வச்சுருக்கு. இதை பராமரித்து பண்ணணும். அதை ரெடி பண்ணுவோம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இதில் பார்த்திங்கன்னா காய் சின்னதாக இருக்கும். பட் உரிச்சா அதுக்கான ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காய் பெருசாக இருக்கும். மட்டை மட்டும்தான், அதாவது சொல்லுவாங்க அந்த தோல் மட்டும் சொல்லுவாங்க, அந்த இது மட்டும்தான் பெருசாக இருக்கும். பட் இது வந்து பெருசாக ரிசல்ட் இருக்காது. காய் சின்னதாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது சின்ன காய் மாதிரி தெரியும். பட் காய் வந்து பெருசாக இருக்கும் உள்ள. இதில் தான் இன்னொரு ஈல்டு எடுத்து வைக்கணும், கண் ரெடி பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அந்த மேம் கொடுத்தது, அது கொண்டாந்து வச்சோம். அது ஆட்டோமேட்டிக் சூப்பராக வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த இன்னொரு செடி கொடுத்தாங்க சப்போட்டா, அதுவும் அழகாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சப்போட்டா கன்று வாங்கிட்டு வந்து வச்சோம். இதுதான் பார்த்திங்கன்னா அக்ரியில் போய் ஒரு சப்போட்டா கன்று வாங்கிட்டு வந்து வச்சேன். அழகாக வருது. இன்னும் ஈல்டு பழமும் பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஒட்டு கன்றுன்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு என்ன கன்றுன்னு தெரியாது, அவங்க சொல்லி கொடுத்தது வச்சோம். ஆனால் பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது, நல்ல ஈல்டும் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ பெரிய மரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கி வச்சதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் வச்சு விட்டு 2 கன்று வச்சோம். அதில் இது ஒன்று, இன்னொன்று வந்து வரலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது போயிடுச்சு. இது மட்டும்தான் அப்படியே ரெடியாகி வந்தது. அப்படியே நீட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய மரமாக இருந்துச்சு. ஒட்டுக்கன்று வைக்கிறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஒட்டை வந்து மேலே வைக்கணும். அந்த ஜாயின் போட்டுருக்கே மண்ணுக்குள்ளே வச்சேன்னா அது பார்த்திங்கன்னா இன்னொரு செடி வந்துச்சு. அப்புறம் அதை கட் பண்ணி விட்டு அப்புறம் இது மட்டும் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அது எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வைக்கும்போது. இப்போ தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹைட்டாக போயிருக்கணும். இதுதாங்க அழகே. நம்ம ரெடி பண்ணி ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாவல் மரம். இது வந்து மேம் கொடுத்து விட்டாங்க, சும்மா வீட்டு முன்னாடி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து வச்சு. அவ்வளோ நாவல் பார்த்திங்கன்னா விதை இல்லாத நாவல், அந்த சின்ன நீர் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அது பக்கத்துலேயே நாவல் கன்று. உள்ள ஒரு கொய்யா இருந்து நிழல்னால அது வரல, அப்படியே போயிடுச்சு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிழலில் ஒரு சில விஷயங்கள் வராதுங்கிறத இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது கொய்யா மரம் இருக்குது. அந்த சைடு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டாக இருக்கும், நல்ல க்ரோத்தாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது, நிழலுக்குள்ளே இருக்கிறது க்ரோத் இருக்காது. அது இப்போ தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ணும்போது தான் தெரியுது எது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்போட்டாக்கன்னு அங்கே கொஞ்சம் சன்லைட் படுறதுனால நல்லா வருது. அதே மாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டாக்கனுக்கும் அந்த இதுக்கு இடையில் இருக்கிறதுனால அதாவது அந்த சன்லைட் படாதனால பெருசாக ரிசல்ட் இல்லை. இதை பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஒரு மாமரத்துலேருந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாமரத்துலேருந்து விதைகள் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். ஸோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அது ஃபஸ்ட்டு வரும்போதே செம்ம ஹாப்பியாக இருந்தது. பார்த்திங்கன்னா 2 கன்று முளைச்சிருக்கு, இதில் ஒரு கன்று முளைச்சிருக்கு. இதில் ஆக்சுவலாக மாதும் இதில் பலாதும் போட்டோம். பட் அது என்னென்னா விதைகளை ரொம்ப நாள் காய வச்சதுனால நமக்கு வந்து அது வரல. இது 2 வந்துருச்சு ஈஸியாக. அது அப்போதைக்கு தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. பட் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னா அடுத்தது நம்ம வச்சு ரெடி பண்ணி வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா துளசி. அந்த துளசியை பற்றி நம்ம சொல்லணுங்கிறதுல எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இந்த சப்போட்டா மரமும் அந்த எலுமிச்சை மரமும் தான் பார்த்திங்கன்னா தெரியும். நான் சொன்ன மாதிரி தான், நிழலில் இருக்கிறது வராது. அதே மாதிரி சன்லைட் படுறது அவ்வளோ க்ரோத் இருக்குது. இதில் வந்து நிறைய பழங்கள் கொடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா இது தெரியும், நிறைய பழங்கள் இருக்குது. நம்ம மட்டும் இல்லை, அங்கே வர்றவங்களும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நம்ம என்ன தான் நம்ம இதுக்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் அடுத்தவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
நம்மளும் எதுவும் சொல்கிறதில்ல, நமக்கு வர்றதை வச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோ. இது கார்டனை ஒட்டி இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஃபென்சிங் சென்டரில் வச்சுருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேறு இடத்துல வச்சுருந்தோம். அங்கே கார்டனிங் பண்ணுறதுனால எடுத்து இன்னொரு இடத்துல வச்சோம். மறுபடியும் அந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மறுபடியும் எடுத்து இந்த ஓரத்தில் வச்சோம். அதில் வச்சதில் இந்த எலுமிச்சையும் இந்த மாதுளையும் தான் நமக்கு க்ரோத்தாக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா தெரியும், மாதுளை இந்த சைடு ஃபுல்லாக போயிடுச்சு. அது மேலே படுத்துருக்கு. அதை கொஞ்சம் கட் பண்ணி விடணும். ஏன்னா கார்டனை கொஞ்சம் பாதிக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 டாக் வளர்த்தவங்க. அந்த டாக் வந்து இதை கொஞ்சம் வேட்டையாடிட்டானுங்க. அதனால் இந்த ஏரியா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது கார்டனுக்குள்ளே. இதுதான் பார்த்திங்கன்னா தூதுவளைன்னு சொல்லுவாங்க. நான் இதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி என்னன்ட்டுன்னு. நம்மள்ட்ட என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ வீடியோவாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா வேப்ப மரங்க. இது வேப்ப மரத்து அடியில் அந்த இது பண்ணணும் பாருங்கள். இது வந்து சீனிப்பிள்ளையாங்க செடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை இதெல்லாம் ஈஸியாக வந்துட்டுருக்கும். பார்த்திங்கன்னா வேப்பங்கன்று அசால்ட்டாக அந்த மரத்தில் நிறைய எவ்வளோ வேப்பங்கன்று இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே ஈல்டு வந்துட்டுருக்கு, நல்ல க்ரோத்தாக வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா அவரை. இந்த கருவேப்பிலையை ஒன்று வச்சு கட் பண்ணி விட்டோம். அது ரொம்ப பெருசாக ஹைட்டானதுனால அது மறுபடியும் வந்துட்டுருக்கு. கருவேப்பிலையை முடிஞ்சளவுக்கு நம்ம எந்தளவுக்கு கட் பண்ணி விட்றோமோ அந்தளவுக்கு க்ரோத்தாக வந்துட்டுருக்கோம். ஸோ இது ஒரே இடத்துல ஸ்பேஸ் இல்லாதனால நம்ம இவ்வளோ செடிகள் வச்சுருக்கோம். நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லாமே ஐடியா பண்ணியிருக்கணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா அதுவாக வளர்ந்து வருது கொய்யா. ஆனால் என்ன ரகம்னு தெரியல. பட் ஆட்டோமேட்டிக்காக வருது. நம்ம அப்படியே விட்டாச்சு. நம்ம எதையும் வந்து வர்றதை அப்படியே விட்டுறது. பார்த்திங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி இங்கே எல்லாமே அதுவாக முளைச்சி வந்தது தான் இருக்கும். நம்ம எதுவுமே பெருசாக ஒரு 40% நம்ம கன்று வச்சுருப்போம்னா 60% அதுவாக வந்த கண்ணாக தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அதுதான் பிடிக்கும், அதுவாக வரணும். அந்த நம்மாழ்வார்கள் சொல்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த வனங்கிறது வந்து அதுவாக உருவாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப மைண்ட் செட்டில் இருந்துட்டு ஒரு விஷயம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தேன், அவர் சொல்லியிருப்பார் வீட்டை சுற்றி எலுமிச்சை இருக்கணும், சீத்தாப்பழ மரம் இருக்கணும், வாழை மரம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர் ஆப்பிள் அத்திலாம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்ததுனால நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா அது ஒரு இதை வந்து வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ பட் அது நல்லா தான் க்ரோத் வந்திருக்கு, நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே, அதுவும் ஹாப்பியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா எழுந்திரிச்சு இந்த சைடு வந்து உட்காந்துட்டு அப்படியே இந்த இயற்கை ரசித்தோன்னா வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு இது வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மரமாக வந்திருக்கு, எவ்வளோ செடியாக வந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ டியூப் போட்டு நம்ம வாட்டர் லைன் விட்டுறது. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்து இந்த பிளாஸ்டிக் பைகள் வந்து வர்றதில்ல. இது வந்து இந்த ரோட்டில் போகிறவங்க சாப்பிட்டு போட்டுறது அப்படியே இங்கே வந்துடுறது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய க்ரோத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள். பட் இதை கட் பண்ண மனசில்லை, அப்படியே விட்டாச்சு. நீட்டாக வந்துட்டுருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. ஆக்சுவலாக பேரிச்சை தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் ரிசல்ட் வரும்போது. அழகாக இருக்குது பார்க்கும்போது, நல்லா பச்சை பசேர்னு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம தண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்ல க்ரோத் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குது, நம்ம அதையும் ரெடி பண்ணணும். அது ஒரு நீமாயில் கொடுத்தோன்னா ரெடி ஆயிருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதாங்க அத்திக்கீரை, அகத்திக்கீரைம்பாங்க. அத்திக்கீரைன்னு சொல்கிற பாருங்க, அகத்திக்கீரை. இதில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இது நான் நிறையா வச்சுருந்தேன், ஒரு 20 கன்று பக்கம் வளைச்சி வச்சுருந்தேன். நான் தண்ணி விடாமல் ஒரு 2 நாள் போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு, ரெடி ஆகலை. சொல்லப்போனால் அதை நானே கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் கண்டிப்பாக அதை எந்த மிஸ்டேக் நடக்காது. இவங்க வந்துட்டானுங்க, இவங்களை ரெடி பண்ணுறது நம்மளோட வேலையாக இருக்குது. நீங்கள் பாதுகாக்கணும். நமக்கு என்ன வேலை இருந்தாலும் நமக்கு இது டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாதுகாக்கணும். ஏன்னா இதுகள்லாம் நம்மளை நம்பி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது அவங்க அஃபெக்ட் ஆனதுலேருந்து தெரிஞ்சிருக்கு எனக்கு. ஸோ அதுமாதிரி இனிமேல் எந்த ஒரு இதுலேயும் அஃபெக்டாக விடக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணணும். இந்த இதுக்கெலாம் தண்ணி விட்டு ஒரு 3 days ஆகிடுச்சு. பட் இது தரையிலேருந்து அது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். பட் இது பக்கெட்டில் இருக்கனால ஒரு 2 days ஒன்ஸ் கம்பல்சரி தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதிகபட்சம் 3 days 2 days ஒன்ஸ் கம்பல்சரி விட்டுறணும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கோவாப்பழ கொடி ஓடி இருக்கான். ஆனால் பட் இது கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோவப்பழம்லாம் சும்மா வேலியில் காய்ச்சி கிடக்கும். நாங்கள் பெருசாக கண்டுக்க மாட்டோம், பழத்தை மட்டும் அப்பப்போ பிடுங்கி சாப்பிடுவோம். பெருசாக பிடுங்கி சாப்பிட மாட்டோம். பட் கிராமத்தில் இருக்கும்போது அது அசால்ட்டான ஒரு விஷயம். இங்கே சிட்டிக்குள்ளே வந்து பார்க்கும்போது அவ்வளோ விஷயமாக தெரியும்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த காயை பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்க. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கோவக்காயிலே பொரியல் பண்ணலாங்கிறதே தெரியும். சிட்டிக்குள்ளே வந்து இது ஒரு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கிராமத்தில் வரும்போது தான் அதை கண்டுக்கவே மாட்டோம். அப்படியே வெளியில் இருக்கும். குருவிகள் அதை சாப்பிடும். நிறைய குருவிகள் வந்து அதை சாப்பிட்டுட்ருக்கோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய வருது எப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கருவேப்பிலை எவ்வளோ ஹைட்டாக போயிடுச்சு. அதை ட்ரிம் பண்ணி விடணும். ட்ரிம் பண்ணால் தான் கரெக்டாக அதுக்கான க்ரோத் கரெக்டாக கீழே நமக்கு கிடைக்கும். பாட்டு இது பட் சிங்கிள் மேன் ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. நம்ம ஒர்க்லாம் பார்த்துட்டு இது பண்ணுறதுனா அதையும் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரூமை சுற்றி ஒரே கார்டன் தான். அப்படியே கார்டனை சுற்றி ஒரே மரங்கள் தான். சாரி, அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே நிழலுக்குள்ளே இருக்கும். பெரிய ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஃபைனலாக ஆடாதோடைன்னு சொல்லுவாங்க. இந்த செடியில் ஏதோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அடுத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபர்தர் வீடியோஸில் என்னென்ன செடிகள் என்னென்ன இதுக்கு பயன்படுதுன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக தான் நம்ம சேனல் இருக்கும். அது மட்டும்தான் நம்ம இதில் அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக பார்க்கலாம்.